திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 25 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் திருநாள். பரணி நட்சத்திரம் மேஷராசி. சப்தமி திதி தேய்பிறை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயுமே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலரவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. பொதுவாகவே அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள், எக்ஸ்ட்ரீம் எமோஷன், உணர்வுகள் ரொம்ப பீக்கில் போகும். அது உங்களுக்கு கடனை கொடுக்கலாம், பிரயாணத்தை கொடுக்கலாம், வழியை கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படுது. நாளைய தினம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. சாயந்தரம் சம்முன்னு கொண்டாடணும், அர்க்கியம் விடணும், இதெல்லாம் பார்த்துக்குங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் நிறையா இருக்கும். நிறைய தின்பண்டங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய நாள். பெண்கள் எல்லாருக்குமே என்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக நல்லா செலவு பண்ணுவீங்க. சில இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நிம்மதியான விஷயங்களை நிறைய பார்க்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய அற்புதமான நாள். காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். நிறைய பேருக்கு ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய செலவுகள் கொஞ்சம் நல்ல செலவுகளாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருடைய நட்பு தேவை கிடையாது, கவனமாக கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி வக்கரமாக சந்திரனுடைய பார்வை அங்கே போய் உட்காந்துருக்கிறது, சுக்கிரன் தொடர்பு வருது. அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நட்புகளில் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பிரயாணங்கள் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சில பேர் இன்றைய நாள் வேலையே இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சூடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சில பேருக்கு இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் பலமாக உட்காந்துருக்காரு. 7ஆம் இடம் கண்டகஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் உட்காந்துருக்காரு. சந்திரனுக்கு கரெக்டாக சனி பார்வை விடுகிறது. அந்தளவுக்கு சுபிக்ஷம் கிடையாது. அது 9ஆம் இடமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கான செலவுகள், நிறைய இடங்களுக்கு சுற்றுற மாதிரி வரும். வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்புகளோ அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நல்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
உடம்பு பாதிப்புக்கு தேவையில்லாத செலவுகள், ஒரு மாதிரி சங்கடம், இதெல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட்டு கொடுத்து போங்க. பெண்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிறையா இருக்கும். சில பேருக்கு இந்த யூடிஐன்னு சொல்லுவோம், யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு சனி பார்வை விடுகிறதுனால வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அது பெண்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு தலைவலி வேதனைகள், அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் சில பேருக்கு சிக்கல்கள், 2ஆம் குழந்தைக்கு ஹெல்த் பாதிப்பு, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில பேருக்கு வியாபாரம் சிறந்த விலகும். அது உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பெரிஷபிள் கூட்ஸ்ன்னு 2 நாளுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய எந்த பதார்த்தங்களை நீங்கள் விற்றாலும் சரி, அது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேர் இன்றைய நாள் நிறைய மனுஷால சிதைக்கக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்களுடைய பணிச்சுமையை நீங்கள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாங்க. ராசியானது வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. சனி பார்வையில் உட்காந்துருக்காரு. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள், அத்தை அல்லது சித்தியோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்பு, உணவு டைமுக்கு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி லெவலுக்கு மீறி உணவு சாப்பிட்டாலும் அதுலேயும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யாரையுமே பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை தரும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். குழந்தைகளுக்காக செலவு. பெண் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சனி பார்வையில் இருக்கனால ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஹெல்த், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள். இந்த நாள் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறையா பண்ணலாம். ஆனால் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கும். அதில் சனி பார்வை விழுகிறதுனால ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ண மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் முடியாமல் போகும். தாய்மார்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பார்வையில் இருக்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் பொதுவாக சனி பார்வை விடுக்கும் பொழுது வீட்டில் இருக்க முடியாமல் சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கணும். ஃபோனு, மொபைலு, லேப்டாப்பு, சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக செக் பண்ணி பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். குடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, யாரையும் நம்பி சரக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுசூதனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேசணும். செலவு பயங்கரமான செலவாக இருக்கும். சந்தோஷமான செலவாக இருக்கும். குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இஷ்டமான தின்பண்டங்கள் நிறையா சாப்பிட்ற மாதிரி வரும். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கப்படுறது. பேச்சில் கவனம் காக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமசுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் மேஷம், 2வது சிம்மம், 3வது தனுசு.
மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது. அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.